மேடம்க்கு என்னாச்சு? ஏன் உம்மன் இருக்கீங்க? ம் நீங்க தான் எங்களை விட்டுட்டு பார்ட்டி போறீங்களே, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. உங்களை விட்டுட்டா? ஆமா, என்னையும் என் குழந்தையும் விட்டுட்டு. அட என்ன ஆதிமா, திரும்ப திரும்ப நீ இப்படியே சொன்னா எப்படி? எனக்கு மட்டும் உங்களை விட்டுட்டு போகணும்னு ஆசையா சொல்லு. நம்ம ஆபீஸ்ல போதும் போதும், இதோட காலையில இருந்து எத்தனை தடவை இதையே சொல்லிட்டு தெரியுமா? நம்ம ஆபீஸ்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். அதனால டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் ட்ரீட் வைக்க சொன்னாங்க, பார்ட்டி கேட்டாங்க. அந்த பார்ட்டி நைட்ல தான் வேணும்னு சொன்னாங்க. வேற வழி இல்லாம என்னையும் குழந்தையும் விட்டுட்டு போற, போதுமா? ஏய் பரவாயில்லையே, எப்படிப்பா? எப்படி நீ அதைத்தான் சொல்ல போறேன்னு எனக்கே தெரியும். நீ சொல்லி சொல்லி எனக்கு மனப்பாடமே ஆயிருச்சு. மனப்பாடமே ஆயிடுச்சு, இருந்தாலும் உனக்கு மனசு ஒத்துக்குதா பாரு. எப்படி ஒத்துக்கும்? அதானே, உங்களுக்கு எல்லாம் எப்படி ஒத்துக்கும்? புருஷமார்கள் சந்தோஷமா இருந்தாதான் பொண்டாட்டிமார்களுக்கு பிடிக்கிறது இல்லையே. ஹலோ ஹலோ, புருஷங்க சந்தோஷமா இருக்கலாம், அந்த இடத்துல நாங்களும் இருக்கணும். எங்களை விட்டுட்டு சந்தோஷமா இருந்தா அது எங்களுக்கு பிடிக்காது. பிடிச்சாதான் அதிசயமாச்சே. சரி சரி, பேசிட்டே இருந்தா டைம் ரொம்ப ஆயிரும். நான் நேரமா போனாதான் அதெல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு ஓரளவுக்கு எல்லாரும் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் நான் வர முடியும். நானே லேட்டா போனா பார்ட்டி ரொம்ப லேட்டா ஸ்டார்ட் ஆகும். பரவாயில்லையா? பெரிய மனசே இல்லாம உன்னை வழி அனுப்புறேன். சரி, பார்த்து போயிட்டு வா. சரி ஓகே, நல்ல பிள்ளையா சாப்பிட்ட, டேப்லெட்டும் போட்டுட்டேன். ஸோ இப்போ நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைம். நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், சரியா? நீ தூங்கி கண்ணை முழிக்கும் போது நான் உன் பக்கத்துல இருப்பேன். இன்னைக்கு 1 டே மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கோ, சரியா? அதுக்கப்புறம் உன் புருஷன் உன்னை பாக்குறதுக்கு ஓடோடி வந்துடுவேன். இங்க உனக்கு ஓகேன்னா படுத்துக்கோ, இல்லைன்னா அம்மா கிட்ட போ. அத்தா அப்பவே கூப்பிட்டாங்க, நான் தான் வரல, இங்கேயே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஓகே தான், அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. கொஞ்ச நேரம் மொபைல் பார்த்தனா அப்படியே தூக்கம் வந்துடும். ஸோ நான் தூங்கிடுவேன். நான் இல்லை, நைட் டைம்ல ஓவரா மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. எப்பா சாமி, ரொம்ப நேரம்லாம் பார்க்க மாட்டேன். ஜஸ்ட் ஒரு 1/4 மணி நேரம் பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுறேன், சரியா? சரி ஓகே, நீ எப்போ பேசணும்னு நினைச்சாலும் எனக்கு கால் பண்ணு, நான் எடுத்து பேசுவேன், சரியா? வேண்டாம் அர்ஜுன், நீயே ஒரு நாள் பார்ட்டி கண்டக்ட் பண்ணுறதா போகிறேன். அங்கே நான் உனக்கு தோணத்தோன்னு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நீ ஃப்ரீயாக இருந்துட்டு வா. ஆனால் ஒரு விஷயம், நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? அதை போய் மறப்பேனா? நல்லாவே ஞாபகம் இருக்கு. குடிக்க கூடாது, அவ்வளவுதானே. நான் ஒன்றும் மற்ற பசங்கள மாதிரி மொடா குடிகாரன் கிடையாதுன்னு உனக்கும் தெரியும். எப்பயாவது ஒகேஷ்னலா வெளியே போனா இல்ல ஃப்ரெண்டை மீட் பண்ணா அப்படிதான் நான் குடிப்பேன். அதுல இது என்னதான் ஆஃபீஸ் பார்ட்டியா இருந்தாலும் வரவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணதான் செய்வாங்க. அதுக்கு அலவ்டு தான். இருந்தாலும் கண்டக்ட் பண்ற நம்மளே குடிக்க கூடாதுன்னு ஒரு கான்சியஸ் இருக்கு. ஸோ நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன். நான் தான் உன் மேல சத்தியம் பண்ணிருக்கேனே. அது மீறி எனக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணணும்னு தோணுமா என்ன? ட்ரிங்க்ஸ் பண்ணாம நல்லபடியா வந்துருவேன். நீ படுத்து தூங்கு, சரியா? சரி அர்ஜுன், மிஸ் யூ. மிஸ் யூ தங்கம். சரி, போயிட்டு வரேன். சரிடா, டேக் கேர், பார்த்து போ. சரிம்மா. தேங்க்யூ ஸோ மச். நீங்க எல்லாரும் இல்லைன்னா இன்னைக்கு இந்த ப்ராஜெக்டை நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கவே முடியாது. என்னோட உழைப்பு மட்டும் இல்லை, இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியா முடியறதுக்கு உங்க ஒவ்வொருத்தரோட உழைப்பும் அதுல நிறையவே இருந்திருக்கு. அதுக்கான ஒரு தேங்க்ஸ் கிவிங் பார்ட்டி தான் இது. இந்த பார்ட்டி உங்களோடது. நீங்க எப்படிலாம் என்ஜாய் பண்ணுமோ ஜாலியா இருக்கலாம். இன்னையோட நைட் உங்களோடது. இன்னையோட மொத்த செலவும் நான் ஏத்துக்கிறேன். உங்களுக்கு ஃபுட், ரூம்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிருக்கோம், அலோகேட் பண்ணிருக்கோம். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு இல்ல ஏதாவது நீட் இருக்குன்னா உங்க டிஎல்ல கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த ப்ராஜெக்டோட மட்டும் நம்ம கம்பெனி ஸ்டாப் ஆகாம இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் நாம புதுசா பெரிய பெரிய டெண்டர் நம்ம எடுக்கணும். எடுக்கிற எல்லாத்துலயுமே நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்மளோட ஸ்மார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க் எல்லாமே போட்டு கம்ப்ளீட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லான ஒரு கம்பெனியா நம்ம கம்பெனியை எடுத்துட்டு போகணும். இதே மாதிரி பல சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு உங்க எல்லாத்தோட சப்போர்ட்டும் எங்களுக்கு எப்பயும் வேணும். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச். என்ஜாய் யுவர் நைட். எப்படியாவது இவனை இதை குடிக்க வச்சே ஆகணும், இல்லைன்னா நான் அவ்வளோதான். மேடம் என்ன செய்வாங்கன்னே தெரியாது. எப்படி குடிக்க வைக்கிறது? வேண்டான்னு சொல்லிட்டானா திரும்ப திரும்ப இதை கொண்டு வந்து முன்னாடி நிற்கவும் முடியாது. நான் இவனுக்கு போதை ஏறணுங்கிறக்காக டவுட்டும் வரக்கூடாதுன்னு ஆரஞ்சு ஜூஸ்ல எல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடியாக கொண்டு வந்திருக்கேன். எப்படி குடிக்க வைக்கிறது? அகல்யா, இங்க என்ன பண்றீங்க? ஹலோ அகல்யா, உங்களதான். சார் கூப்பிட்டீங்களா? ஆமாமா, இங்க வந்து நின்றுட்டு இருக்கீங்க, என்னாச்சு? அது அது ஒன்றும் இல்லை சார், நான் பார்த்தேன் நீங்க இங்க தனியா நின்றுட்டு இருந்தீங்க, அதான் என்னன்னு பேசலான்னு வந்தேன். அது ஒன்றும் இல்லடா, எல்லாரும் பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இன்னைக்கு ட்ரிங்க்ஸ் பண்ற ஐடியாலேயே இல்லை. சரி டெக்கரேஷன்லாம் அழகா இருக்கே, சரி பார்க்கலாம் தான் வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. நீங்க போங்கம்மா, பார்ட்டி போய் என்ஜாய் பண்ணுங்க. இல்லை சார், பரவாயில்ல இருக்கட்டும். நானும் இந்த டெக்கரேஷன்லாம் நல்லா இருக்கு வந்து பார்க்கணும்னு நினச்சிட்டே தான் இருந்தேன். பட் டைம் இல்லை, அங்கே ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன். நீங்கள் தான் இப்போ இருக்கீங்களா, நானும் டெக்கரேஷன்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா போகிறேன். ஓகேம்மா. சார், நான் ஒன்று கேட்டால் நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? கேளுங்க அகல்யா. இல்லை சார், அது வந்து எல்லாருக்கும் நீங்கள் தான் இன்னைக்கு பார்ட்டி கொடுத்தீங்க. எல்லாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணி ஜாலியாக இருக்காங்க, நீங்கள் ஏன் ட்ரிங்க்ஸ் பண்ணல? அதுக்குன்னு பெருசா ஒன்றும் காரணம் இல்லை. நான் தான் பார்ட்டி கண்டக்ட் பண்றேன். ஸோ ஏதாவதுன்னு நான் பார்க்கணும். ஸோ இன்னைக்கு வேண்டான்னு முடிவெடுத்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை. சரி சார், என்ன பண்ணுறது? ஜூஸ் இருந்தாங்கன்னு சொன்னால் குடிப்பானா? வேண்டான்னு சொல்லிட்டானா என்ன பண்ணுறது சார்? சொல்லுங்க. பார்ட்டி ஹால் உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது சார். அதுவும் டெக்கரேஷன், ஆம்பியன்ஸ், ரூம்ஸ் எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக இருக்குது சார். தேங்க்யூடா. இப்படி ஒரு ஸ்பாட் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? இல்லை, ஆக்சுவலி நான் ஆஃபீஸ் மீட்டிங்காக நிறைய தடவை இங்கே வந்திருக்கேன். ஸோ இந்த ஹோட்டல் உண்மையாகவே ரொம்ப க்ளீனாக இருக்கும். சரி, நம்ம ஆஃபீஸ் மீட்டிங் ஏதாவது வச்சா இங்கே வைக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன்.
அதுக்கப்புறம் பார்ட்டி நீங்கள் கேட்டதுக்கப்புறம் இவங்க கிட்ட கேட்டு பார்த்தேன். பார்ட்டி ஹாலும் இவங்க அரேஞ்ச் பண்ணி தருவோம் நைட் அப்படின்னு சொன்னாங்க. நான் மார்னிங் டைமில் தான் வந்திருக்கேன். நைட் டைம் நானுமே வந்ததில்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆமாம் சார், ரொம்ப சூப்பராகவே இருக்கு. சரி ஓகேம்மா, பார்த்துட்டு நீங்களும் போய் அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் சார், நீங்கள் கிளம்புறீங்களா? நான் டெக்கரேஷன் பார்க்கறதுக்காக தான் வந்தேன். ஸோ நான் கொஞ்ச நேரம் அப்படியே போய் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு ரவுண்ட்ஸ் வந்துட்டு அப்புறம் எல்லாரும் அவங்க ரூம் ஸ்டே போயிடுவாங்க இல்லையா. ஸோ நான் எல்லாம் முடிச்சுட்டு ஓவராலாக எல்லாரும் கிளியர், யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லையா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நானும் கிளம்புவேன். ஓகே சார், நீங்கள் எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்களே, அட்லீஸ்ட் இந்த ஜூஸாவது குடிங்களேன். இல்லைடா வேண்டாம், வாட்டர் மட்டும் எடுத்துக்கிறேன், பரவாயில்ல. வாட்டர் குடிக்க போறேனா? இல்ல சார், அது நான் என்ன சொல்ல வரேன்னா, எம்ப்ளாயி நாங்கெல்லாம் இன்னைக்கு ஜாலியா இருப்போம். ஆனா இன்னைக்கு நீங்க பார்ட்டி ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணாலும் எங்களையும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய பொறுப்புல இருக்கீங்க. ஸோ நீங்க தான் இன்னைக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கணும். வெறும் வாட்டர் மட்டும் குடிச்சா நல்லா இருக்காதுல்ல. இது ஃப்ரெஷ் ஜூஸ் தான், இப்பதான் அங்கிருந்து வாங்கிட்டு வந்தேன். நீங்க குடிங்க சார், பரவாயில்ல. அது இத குடிங்க சார். சரி ஓகே ஓகே குடிக்கிறேன். அப்பாடா. ஆனால் அது வேண்டாம். ஏன் சார், என்னாச்சு? ஐயோ இல்லை அகல்யா, அது நீங்கள் குடிக்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பீங்க. ஸோ அதையே என்கிட்ட கொடுக்கணும். அதை நீங்களே குடிங்க, நான் போய் அங்கே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கிறேன், நோ ப்ராப்ளம். ஐயோ, இதனால என்ன சார், இதுவும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு. நான் இப்போ தானே வாங்கிட்டு வந்தேன். நீங்க குடிங்க, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அங்கே தானே போகிறேன். நாங்கள் இன்னொன்று வாங்கி குடிச்சுக்கிறேன், ப்ராப்ளம் இல்லை, குடிங்க. இல்லை அகல்யா, அது எதுக்கு உங்களுக்கு சிரமம்? இதில் என்ன சார் சிரமம்? இவ்வளோ பெரிய பார்ட்டி எங்களுக்காக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஒரு ஜூஸ் நான் கொடுக்கறதுனாலயே நான் குறைஞ்சிட போகிறேன். குடிங்க சார், இருந்தாங்க. சரி ஓகே கொடுங்க. அப்பாடா, எப்படியோ ஒரு வழியாக குடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டான். ஐயோ, எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. ஒரே தலையெல்லாம் வலிக்குது, ஒரு மாதிரி இருக்கு. இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தேன், இப்போ என்ன சடனா ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகுது. தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு. ஓ கடவுளே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா பெட்டரா ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். நல்ல வேலை, நான் கொடுத்த ஜூஸை இவன் குடிச்சிட்டான். பிளான் 1 அவனை எப்படியாவது அதை குடிக்க வைக்கிறது, அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அதை குடிச்சு கொஞ்ச நேரத்துலேயே மட்டையாயிருவாங்க. அவன் மட்டை ஆகிறக்குள்ள எனக்கு தேவையான 2வது விஷயத்தையும் சீக்கிரம் இவன்கிட்ட இருந்து முடிக்கணும். இல்லைன்னா அவ்வளோதான், அந்த மேடம் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. முடிக்கிறேன், எல்லாத்தையும் சீக்கிரம் முடிக்கிறேன். பொறுத்திருக்காதா கல்யா, ரூம்குள்ளே போக போகிறான். எப்படியாவது பேசி அதை முடிச்சிரு. சார் சார். ஆ சொல்லுங்க அகல்யா, என்ன விஷயம்? சார், அது எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் நீங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தீங்க இல்லையா, அதில் ஒரு 4 பேர்த்துக்கு மட்டும் ரூம் இல்லை. ரூம் இல்லையா? நான் ஆல்ரெடி எல்லாம் செக் பண்ணி தானே புக் பண்ணேன். இல்லை சார், அது 4 பேரை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். யார் அந்த 4 பேர்? எந்த டீமில் உள்ளவங்க? எந்த டிபார்ட்மெண்ட்? டிஎல் யாரு? இவ்வளோ போதையில் இருந்தாலும் இவ்வளோ கேள்வி கேட்குறான் தெளிவா. சார், எரர் செக்கிங் டிபார்ட்மெண்ட்டில் 2 பேர், அதுக்கப்புறம் டேட்டா சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் 2 பேர், மொத்தம் 4 பேர் ரூம்ஸ் இல்லாமல் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆ பேசக்கூட முடியல, எனக்கு தலை ரொம்ப வலிக்குது. சார், ஆர் யூ ஓகே? எனி ப்ராப்ளம்? நோ நோ. ஓகே சார். சரி ஓகே, அவங்க டிஎல் எங்க? சார், ஆக்சுவலி அவங்க டிஎலை நான் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கேன். கரண்ட்லி அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ரூமில் இருப்பாங்க. இந்த டைம் அவங்க ரூமில் போய் டிஸ்டர்ப் பண்ணவும் மனசில்லை. ஒன்றும் இல்லை சார், இதில் நீங்கள் சைன் மட்டும் போட்டால் போதும், அவங்க ரூம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி டிஎல் இதில் சைன் பண்ணணும், அவங்க இல்லாத பட்சத்துக்கு உங்ககிட்ட இப்போ கேட்குறோம். புரியுது. இப்போ அவங்க டிஎல் எங்கன்னு கேட்டு அவங்கள தேடி அவங்க வந்து அதுக்கப்புறம் இதை பற்றி பேசுகிற அளவுக்கு என்னால் முடியல. எனக்கு ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகுது. பேசாமல் சைன் தானே, நம்ம போட்டுட்டு ரெஸ்ட் எடுப்போம் ரூம்ல. ஆல்ரெடி போதை தலைக்கேறி நின்றுட்டு இருக்கான். சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நீங்கள் வேணால் வெயிட் பண்ணுங்கள். நான் அவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்து கூட்டிகிட்டு வரேன். அவங்க ரூமில் தான் இருந்தாங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கூப்பிட்டு வரேன். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் சார். இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம், சைன் தானே, நானே போடுறேன். தெரியும்டா, உனக்கு போதை தலைக்கேறி இருக்கு. இந்த சூழ்நிலையில் அவங்கள தேடிட்டு வான்னு நீ சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் அப்படி கேட்டேன். உனக்கு இப்போ வேற ஆப்ஷனே இல்லை, சைன் போட்டு தான் ஆகணும். ஆல்ரெடி உனக்கு இருக்க போதையில் நானே இப்போது மங்களாக தான் தெரிவேன். நான் காட்ட போகிற பேப்பர்ஸ் மட்டும் எனக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். நீ சைன் மட்டும் போட்டுரு, அவ்வளோதான். சைன் போட்டுட்டேன், வேற இதுலயே சைன் போடணுமா?
ஆ இல்லை சார், அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். என்ன தைரியம் இருக்கணும் அர்ஜுன் உனக்கு? நான் அவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணாதன்னு. பண்ண மாட்டேன்னு என்கிட்ட அப்படி சொல்லிட்டு போயிட்டு இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்க. அது மட்டும் இல்ல, என் மேல சத்தியம்லாம் வேற பண்ண. அப்படி என்ன உனக்கு அந்த சத்தியத்தையும் மீறி உனக்கு அப்படி குடிக்கணும்னு தோணுதுல? சீ, நான் உன்கிட்ட பேசவே போறதில்ல. இதுல நான் என் குழந்தை மேல சத்தியம் பண்ணுன்னு வேற கேட்டேன். நீ அப்படி மட்டும் சத்தியம் பண்ணிட்டு குடிச்சிட்டு வந்திருந்த நான் என்ன பண்ணிருப்பேனே எனக்கு தெரியாது. இப்ப மட்டும் என்ன, நான் மாசமா இருக்கேன்னு உனக்கும் தெரியும்ல. தெரிஞ்சும் என் மேல பண்ண சத்தியத்தை மீறி அப்படி உனக்கு குடிக்கணும்னு தோணுதுல்ல? எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமாடா? நான் உன்னை எவ்வளவு நம்பினேன். இது வரைக்கும் நீ என்கிட்ட எந்த பையன் சொன்னதில்ல. நீ என்ன அப்படி பாத்துக்கிறேன்னு எவ்வளவு நினைச்சேன். இன்னைக்கு ஒரு நாள்ல இப்படி குடிச்சிட்டு வந்து படுத்திருக்க. அப்படி என் மேல பண்ண சத்தியத்தை மறக்கிற அளவுக்கு உனக்கு குடி மேல ஆசை இருக்கா அர்ஜுன்? நீ குடிச்சிட்டு விழுந்ததை பார்த்து உன் ஆபீஸ் எம்ப்ளாயிஸ் எல்லாம் டிரைவர் அண்ணாக்கு கால் பண்ணி அவரு போய் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. வீட்டில் யாருக்கும் தெரிஞ்சா சங்கடப்படுவாங்கன்னு என்ன ஃபோன் பண்ணி கதவை திறக்க சொல்லி நானும் அவரும் சேர்ந்து உன்னை கஷ்டப்பட்டு ரூமுக்கு கொண்டு வந்து போட்டிருக்கோம். உன் ட்ரெஸ் எல்லாம் ஆல்கஹால் ஸ்மெல், ஒரே வாந்தி, சரக்கு ஸ்மெல், சுத்தமா சுயநினைவே இல்லாம எப்படி இருந்த தெரியுமா? ஸ்மெல் வெளியே போக கூடாதுன்னு ரூம் ஃபுல்லா ரூம் ஸ்ப்ரே அடிச்சுட்டு அதை பாத்ரூம்ல முக்கி வச்சிருக்கேன் வாஷ் பண்றதுக்கு. நீ நடந்தது எதுவுமே தெரியாம இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்க. நான் உன்கிட்ட பேசவே போறதில்ல அர்ஜுன். என்ன ஆனாலும் சரி, நான் எதனாலும் பொறுத்துக்குவேன். எனக்கு ஒருத்தர் நம்பிக்கை கொடுத்தா அதை காப்பாற்றணும், இல்லைன்னா அந்த வாக்கை கொடுக்கவே கூடாது. அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா நீ குடிக்க மாட்டேன்னு என் மேல சத்தியம் பண்ணிட்டு இப்படி சுயநினைவே தெரியாத அளவுக்கு குடிச்சிட்டு வந்திருக்க. என்ன ஆனாலும் நான் உன்கிட்ட பேச போறதில்ல. சீ. என்னங்க, இந்தாங்க காஃபி. வா கமலா, அதுக்குள்ள காப்பி போட்டுட்டியா? ஆமாங்க, இன்னைக்கு வள்ளி வேற லீவுல, அதான் நேரமா எந்திரிச்சு எல்லாம் பார்க்கணும்னு எழும்பிட்டேன். ஆமா, வள்ளி எதுக்கு லீவுன்னா மறந்துட்டு மத்துக்க. அவங்க குலதெய்வ கோயிலுக்கு சாமி கும்பிட்டு போறாவலாம், அதனால லீவ் கேட்டிருந்தாங்க. இன்னைக்கும் நாளைக்கும் வரமாட்டா. சரிம்மா, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் ரெடி பண்றேன். நீ என்ன செஞ்சாலும் நல்லா இருக்குமே. இப்பவும் வள்ளி கையில தான் சாப்பிடுவேன். இன்னைக்கு என் பொண்டாட்டி கையில சாப்பிட போறோம்ல, அதுவே ஸ்பெஷல் தானே. எப்ப நான் சமைக்கும் போச்சுல எல்லாம் உப்பு அதிகம் உரப்பு அதிகம், உப்பு கம்மி உரப்பு கம்மி, புளி சேர்த்து ஊத்தணும் குறைச்சு ஊத்தணும், அது இதுன்னு எத்தனை குறை சொல்லுவியே. நீங்க குறையா சொல்லிக்கிட்டு இருக்கீங்கடா. நான் முதல்ல வேலைக்கு ஒரு ஆளை வைங்கன்னு சொல்லி வள்ளிய வச்சது. இப்ப என்னமோ என் பொண்டாட்டி சமையல் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு கதை. அப்படிலாம் சொன்னாதான் சமைச்சு தருவேன் தானே. என்ன கமலா இப்படி சொல்லிட்டா? எல்லாம் தெரியுது. இந்தாங்க, சூடு ஆறதுக்கு முந்தி காப்பியை குடிங்க. சரி வா, முதல்ல இதுல உட்காரு, பொறுமையா சமைச்சுக்கிடலாம். உனக்கு காப்பி இருக்கா இப்படி? இருக்குங்க. அப்போ ஒரு கிளாஸ்ல நீயும் காப்பியை ஊத்தி கொண்டு வா. நம்ம 2 பேரும் சேர்ந்து உட்காந்து குடிச்சிட்டு நியூஸ் பேப்பர் படிப்போம். சேர்ந்து உட்காந்து காப்பி குடிக்க வேணா வரேன். அம்மா, இந்த நியூஸ் பேப்பர்லாம் நான் படிக்க மாட்டேம்மா. ஏன், எப்படி படிக்கிறதுன்னு மறந்துட்டோ? அதெல்லாம் நல்லாவே நினைவு இருக்கு. பேப்பரை திறந்தாலே கொள்ள கற்பழிப்பு, எப்ப நமக்கு இருக்க 1008 பிரச்சனை இல்ல. அதை பார்த்தா இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் பிபி தான் ஏறுது. அதனால இந்த நியூஸ் பாக்குது, பேப்பர் படிக்குது, இதெல்லாம் நான் விட்டுட்டேன். அதுவும் நல்ல பழக்கம் தான் கமலா. முந்தியெல்லாம் பாரு, என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம பேப்பர் எல்லாம் படிப்போம். இப்போ பாரு, அதை பார்க்க தான் நமக்கு ஐயோ இப்படி எல்லாம் நடக்குதுன்னு பயமா இருக்கு, கோவமா வருது. என்ன செய்ய? என்ன செய்யறதுன்னா, முதல்ல பேப்பர் மூடி அந்த ஆளை தூர வீசிட்டு நிம்மதியா உட்காந்து காப்பியை குடிங்க, பிடிங்க. அடடே, காப்பி குடிக்கலா? எங்களுக்கு சேர்த்த காப்பி கிடைக்குமா? அடடே மைனி, என்ன வாரேன்னு ஒரு வார்த்தை சொல்லல? உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் சொல்லாம வந்திருக்கோம். நண்பா, வரேன்னு ஒரு போன் போடியா நீ? ஏல, உன் வீட்டுக்கு நான் சொல்லிட்டு தான் வரணுமோ? இல்ல மக்கா, நீ சொல்லாமே வரலாம் பாத்துக்க, அதான் வந்திருக்கேன். வாங்கண்ணே, வாங்க மைனி, வாங்க உட்காருங்க. எங்க வந்தவியில அப்படியே நிக்க வச்சா பேசுவிய? என் நண்பனை பார்த்ததுல அப்படியே தலகால் புரியாம போயிட்டு வாழ வந்து உட்காரு. வாமா. வாரண்ணே. அது ஒண்ணும் இல்லனே, என்னன்னே தெரியல, நேத்துல இருந்து ஆதிராவை பார்க்கணும் போல இருந்து, அதான். ஏமா தங்கச்சி, அப்போ உனக்கு உன் பிள்ளையை மட்டும் தான் பார்க்கணும்னு ஆசையா இருந்திருக்கு. எங்க 2 பேர்த்த என் பிள்ளையெல்லாம் பார்க்க உனக்கு ஆசை இல்லை, அப்படித்தானே? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லனே, ஆதிராவையும் பார்க்கணும் போல இருந்து, அந்த ஆளை உங்களையும் பார்த்துட்டு போலான்னு தான் சொல்லாம கொள்ளாம கிளம்பி வந்துட்டோம். ஐயோ மைனி, இது உங்க வீடு, எப்பனாலும் நீங்க வரலாம் போலாம். வேத்தாள் மாதிரி சொல்லிட்டு தான் வரணும்னு இல்ல. நீங்க சொல்லிட்டு வந்திருந்தா நாங்க ஏதாவது முந்தையே ரெடி பண்ணியிருந்திருப்போம்ல, அதுக்கு தான் கேட்டோம், வேற ஒன்றும் கிடையாது. அதான் சொல்றீங்களே மைனி, இது நம்ம வீடு மாதிரின்னு. பிறகு என்ன, வேத்தாள் வந்தாதான் நேரத்துக்கு அது தரல இது தரலன்னு குத்தங்குற சொல்லுவாவே. நமக்கு என்ன, இன்னும் பிரச்சனை இல்லை. இருங்க, நான் உங்களுக்கு காப்பி போட்டு கொண்டு வரேன். நானும் வாரேன், இருங்க, சேர்ந்தே போடுவோம். இதனால என்ன இருக்கு? ஐயோ, இப்பதான் வந்திருக்கிய, அவ்வளவு தூரம் சும்மாவா? தூத்துக்குடி எங்க இருக்கு, சென்னை எங்க இருக்கு? அவ்வளவு தூரம் இருந்து வந்திருக்கியல்ல, அசதியா இருக்கும். நானே எல்லாம் பாத்துக்கிட்டேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இதுல இருந்து பேசுங்க என்ன. ஆதிராவையும் வர சொல்லுதேன், பேசிக்கிட்டு இருங்க, சுட சுட காப்பி கொண்டாரேன். அட மைனிச்சோ, அட என்ன இதைய சொல்ல சொல்ல கேட்காம போயிட்டாவளே. இருக்கட்டுமா, அவ பாத்துக்கிடுவா.
ஒத்தைக்கு செய்யணும் இல்லானே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எதுக்கு இருக்கேன்? என் பொண்டாட்டிக்கு துணையா தானே. நாங்க 2 பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் பாத்துக்கிடுறோம். அடடே, என் நண்பன் எப்ப இப்படி எல்லாம் மாறினா? ஆமால, நம்ம பொண்டாட்டிக்கு நம்ம தானே உதவியா இருக்கணும். வேற யாரு இருப்பா சொல்லு? அது சரிதான்ல. அம்மா, ஐயோ என் பிள்ளை. மக்களே, நல்லா இருக்கிறியம்மா? ஏடி தெய்வான, என்ன கேள்வி கேக்கா? யாங்க பிள்ளைய பார்த்து நல்லா இருக்குதியான்னு தானே கேட்டேன். அதைத்தான் சொல்லுதேன். என் நண்பன் வீட்டுல இருக்கும்போது என் பிள்ளைக்கு குறை எதுவும் வந்துருமா என்ன? அப்படி சொல்லு மாப்ள. அப்பா சரியாதாம்மா கேட்காவ. மாமா வீட்டுல இருக்கும்போது எனக்கு என்ன குறை சொல்லுங்க? ஒரு குறையும் கிடையாது. என்ன நல்லா வச்சு பாத்துக்கிட்டாவ. இந்த வீட்டுக்கு மருமகளும் நான் தான், பிள்ளையும் நான் தான். ரொம்பவே சந்தோஷமா இருக்குமா. அது போதும் மக்களே, நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். ஆமா, என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம என்ன திடீர்னு வந்திருக்கியே? அது ஒண்ணும் இல்லம்மா. உங்க அம்மைக்கு நேத்துல இருந்து மனசெல்லாம் கடந்து அடிச்சுக்குது. என் பிள்ளைய பார்க்கணும் பார்க்கணும்னு நேத்துல இருந்து சொல்லிக்கிட்டே கிடந்தா. சரி பார்த்தேன். எதுக்கு அப்படி ஆசையோட இங்க உட்காந்துக்கிட்டு ராத்திரியே 2 பேரும் ட்ரெயின் ஏறி வந்துட்டோம்லா. ஆமாமா, என்னன்னே தெரியல. எனக்கு என்னமோ உன்னை பார்க்கணும் போலயே இருந்து. இப்ப பாத்துட்டேன். நல்ல மன நிறைவா இருக்கு பாத்துக்க. மருமகன் எங்க மக்களே? ரூம்ல உறங்கிட்டு இருக்காமா. அப்படியா? சரி சரி, உறங்கிட்டு முழிச்ச பிறகு பாத்துக்கிடுறேன். சரிம்மா. ஆமா, அங்க போதையில படுத்திருக்கான். அதை எப்படி நான் சொல்ல முடியும்? அம்மாவும் அப்பாவும் திடீர்னு வேற இப்படி சொல்லாம கொள்ளாம வந்திருக்காங்க. போதை தெளிஞ்சு அவன் நார்மலா இருந்தா பரவாயில்ல. போதை அவனுக்கு எப்ப தெரிய போதோ தெரியல. அந்த நிலைமையில அப்பாவும் அம்மாவும் அவனை பார்த்தா என்ன நினைப்பாங்க? கடவுளே. அம்மா, என்ன இப்படி தலைவலிக்குது? நம்ம எங்க இருக்கோம்? நம்ம ரூம்ல படுத்திருக்கோம். நம்ம நைட் எப்ப வீட்டுக்கு வந்தோம்? அங்க பார்ட்டியில என்னாச்சு? நான் எப்படி வீட்டுக்கு வந்தேன்? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. முழிச்சிட்டியாடா குடிகாரா? ஆதிமா, என்ன சொன்ன? குடிகாரன்னு சொல்லாம எப்படி சொல்லணும்? என்னடி இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படிடா பேசணும்? சொல்லு, வேற எப்படி பேசணும்? நேத்து ஏன் மேல குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு அப்படி போய் கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சிருக்க. அப்படி உனக்கு குடிக்கணும்னு தோணுதாடா? நான் ட்ரிங்க்ஸ் பண்ணனா? இங்க பாரு, இந்த ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இல்லம்மா, நான் உண்மையாவே ட்ரிங்க்ஸ் பண்ணல. போதை தலைக்கேறி அங்கேயே விழுந்து தொலைஞ்சிருக்க. உன் எம்ப்ளாயிஸ்லாம் டிரைவருக்கு ஃபோன் பண்ணி டிரைவர் அண்ணா வந்து உன்னை கார்ல போட்டு தூக்கிட்டு வந்தாரு. நானும் அவரும் சேர்ந்து தான் உன் ரூம்க்கே கொண்டு வந்தோம். இத்தனை விஷயமும் அது உனக்கு ஞாபகம் இருக்கா? என்னது? என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க? நான் கதை சொல்ற மாதிரி தான் இருக்கும் உனக்கு. ஏன்னா சுயநினைவே இல்லாத அளவுக்கு அப்படி இருந்தியே நீ. இல்ல ஆதிமா, எனக்கு நேற்று என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நான் எப்படி இங்க இருக்கேன்னு கூட எனக்கு புரியல. நீ என்னடானா என்னென்னமோ சொல்ற? நீ பண்ண காரியத்துக்கு உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. எப்படி இருக்கு தெரியுமா? என்கிட்ட பேசிடாத அர்ஜுன். ஆதிமா சொல்றது கேளு. யாரோ கூப்பிடுறாங்க. ஆதிமா ப்ளீஸ் நில்லு. எனக்கு ஒண்ணுமே புரியலமா, சத்தியமா. இரு, நம்ம பேசிக்கலாம். நீ என் மேல கோவப்படாத ப்ளீஸ். கையை விட அர்ஜுன். ப்ளீஸ் ஆதிமா, ப்ளீஸ் நில்லு. கையை விடுறா. ஆதிமா, இன்னொரு வார்த்தை என்கிட்ட பேசின மரியாதை கெட்டுரும். கையெடுத்துரு. அசிங்கமா பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்ன பேச வச்சிடாத. யார் நீங்க? இப்படி வீட்டுக்குள்ள வந்து நின்று எல்லாத்தையும் வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கீங்க? அதானே, உங்களை நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்லையே. நீங்க யாரு? இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. நான் யாருன்னு மறந்து போச்சா சண்முகம்? மன்னிச்சிருங்க, ஆனா நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. நீ என்ன மறக்கிற இடத்துல தான் வச்சிருந்திருக்க. ஆனா நான் உன்னை மறக்கிற இடத்துல என்னைக்குமே வைக்கல. என்ன சொல்றீங்க? நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன். பரவாயில்லையே முருகன், சண்முகத்துக்கு ஞாபகம் வராதது உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு. என்ன, அவன் பேரெல்லாம் தெரியுது, ஆனா நமக்கு நினைவில்ல. யார் இவங்க? 2 பேர்த்தையும் பேர் சொல்லி இப்படி பேசுறாங்க. இத்தனை வருஷத்துல இவங்களை நான் பார்த்ததே இல்லையே. சொல்லுங்க முருகன், என்ன ஞாபகம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, நான் யாருன்னு? எனக்கு உங்களை பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா நீங்க... யோசிங்க, பொறுமையா யோசிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வடிவுக்கரசி? வடிவுக்கரசியே தான். வடிவுக்கரசியா? ஆமா, வடிவுக்கரசி. ஆஹா, உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா வடிவு. வடிவு, நீ இத்தனை வருஷமா எங்க இருந்த? நீ எப்படி இங்க?
என் வீடு உனக்கு எப்படி தெரியும்? இத்தனை வருஷம் இல்லாம திடீர்னு வீட்டுக்கு? இருங்க 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 சண்முகம், ஏன் பதட்டப்படுறீங்க? நானே சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. அதாவது நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் உங்க வீட்டுக்கு வந்தேன். பழைய மாதிரி உங்ககிட்ட இருந்து பேசவோ வேற எதுக்கும் கிடையாது. இந்த வீடு, உங்க சொத்து பத்து, ஆஃபீஸ் எல்லாமே அர்ஜுன் பேர்ல தானே இருக்கு. அஹ், என் மகன் பேர் அர்ஜுன். அவன் பெயர்ல தான் இது எல்லாம் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? உங்களோட வாழ்க்கையில என்னென்ன நடக்குது எல்லாமே எனக்கு அக்கு வேறா ஆணி வேறா தெரியும் மிஸ்டர் சண்முகம். சரி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க பையன், உங்க சொத்து, உங்க வீடு, உங்க ஆஃபீஸ் எல்லாத்தையும் என் பேர்ல மாத்தி கொடுத்துட்டான். ஸோ தயவு செஞ்சு உங்க பெட்டி படிக்கையெல்லாம் தூக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போறீங்களா? என்னங்க வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் எப்பங்க உங்களுக்கு அதெல்லாம் எழுதி கொடுத்தேன்? நீங்க யாருன்னே எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது. உங்களை நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்புறம் எப்படி நான் உங்களுக்கு இந்த சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துருப்பேன்? ஹலோ, யார் நீங்க? என்ன உங்க இஷ்டத்துக்கு வளரிட்டு இருக்கீங்க? உங்களை நான் நேர்லயே இன்னைக்கு தான் பார்த்துருக்கேன். அதுல என் பையன் உங்களுக்கு சொத்தெல்லாம் எழுதி வச்சான்னா நான் அதை நம்பணுமா? உண்மைகள் சில நேரம் கசக்கதானே செய்யும் கமலா. என் வாழ்க்கையும் அவ்வளோ கசப்பாக தான் இருந்துச்சு. அதை நான் ஏற்றுக்கலையா? அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில இந்த கசப்பை நீங்க ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். வடிவு, என்ன உளர்ற? வளர்றது நான் இல்லை, உண்மையதான் பேசுறேன். நீ இப்படி சொல்ற, எங்க மாப்பிள்ள அப்படி எதுவும் பண்ணலன்னு தானே சொல்றாரு. நாங்க எங்க மாப்பிள்ள பேச்சதான் நம்புவோம். அதானே, நீ வந்து இப்படி சொன்னா நாங்க நம்பிடுவோம்னு நினைச்சியோ? ஐயோ, எதுக்கு எல்லாரும் இப்ப கோவப்படுறீங்க? உங்களுக்கு ஆதாரத்தை காமிச்சா கம்முன்னு இருப்பீங்கல்ல. ப்ரூஃப் இருக்கா? என்ன ப்ரூஃப் இருக்கு? காமிங்க. காவியா, அந்த லாயரை கூட்டிட்டு கொஞ்சம் உள்ளவா. என்ன அர்ஜுன், நேற்று நைட்டு தானே சைன் பண்ணீங்க, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா என்ன? நான் எதுலயும் சைன் பண்ணல. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க? சரி ஓகே, நீங்க சைன் பண்ணல அப்படிதானே? உங்க வீட்ல டிவி இருக்கா? இல்லாம எப்படி இருக்கும் இவ்வளோ பெரிய வீட்ல? ஓகே, நான் ஒரு பென்ட்ரைவ் தரேன். அதுல உள்ளதை நீங்க கொஞ்சம் எல்லாரும் போட்டு பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பென்ட்ரைவ் அது? இருமா, கொடுக்குறேன். நீ அர்ஜுனோட ஒய்ஃப் தானே? ஆமா, நீயே உன் கையால போட்டு பாரு. இந்தா. ஆதாரம் கேட்டவங்கலாம் ஆதாரத்தை பார்த்துட்டீங்களா? இப்ப உங்க எல்லாத்துக்கும் நம்பிக்கை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நேத்து உங்களோட அன்பு புதல்வன் ஒரே மகனான அர்ஜுன் தான் இந்த சொத்து, உங்க வீடு, ஆபீஸ்னு எல்லாத்தையும் எங்க அக்கா பேருக்கு சுயநினைவோட சைன் பண்ணி கொடுத்தாரு. இப்படி பண்ணிட்டே அர்ஜுன், இதுக்கு தான் நான் உன்னை குடிக்காதன்னு சொன்னேன். ஆதிமா, நான் உன்கிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி நான் குடிக்கல. சி, பேசாத. இல்ல, இது நடக்க வாய்ப்பே இல்ல. ஐயோ, என் மகன் அப்படிப்பட்டவன் இல்ல. இது இது ஏதோ போலியான வீடியோ. நான் நம்ப மாட்டேன். அர்ஜுன், என்னையா இது? இதெல்லாம் ஏதோ போலி தானையா? நீ எழுதி கொடுக்கல தானையா? உண்மையை சொல்லியா அர்ஜுன்? அம்மா ஒன்று நம்புற மக்களே, சொல்லுமா. மாப்பிள்ள, என்னது மாப்பிள்ள இதெல்லாம்? எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. நேற்று ஆஃபீஸ்ல இருந்து ஒரு பார்ட்டி கண்டக்ட் பண்ணியிருந்தேன். அந்த பார்ட்டிக்கு நான் போயிருந்தேன். அங்கே நான் ட்ரிங்க்ஸ் பண்ணவே இல்லை. ஆஃபீஸ் மெம்பர்ஸ் எல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு என்னன்னே தெரியல, திடீர்னு ரொம்ப தலைவலிச்ச மாதிரி இருந்தது. சரி, ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு போகும்போது என்னோட ஸ்டாஃப் ஒருத்தவங்க 4 எம்ப்ளாயிக்கு ரூம் பத்தலன்னு சொல்லி என் சைன் வேணும்னு கேட்டாங்க. அதனால அவங்க கிட்ட இருந்து அந்த பேப்பரை வாங்கி நான் சைன் போட்டேனே தவிர அந்த பேப்பர்ல என்ன எழுதியிருக்குன்னு எனக்கு தெரியல. இப்படிதான் எழுதியிருக்குன்னு தெரிஞ்சா நான் சத்தியமா சைன் போட்டிருக்க மாட்டேன். என்ன நம்புங்க. ஆனா ஹே மிஸ்டர், என்ன ஆனா ஊனானு? படிச்சவன் தானே? இல்ல ஒண்ணுமே படிக்கலையா? இவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பையன், உங்க அப்பா ஒன்று ஸ்கூல் காலேஜ்னு அனுப்பி படிக்க வைக்கலையா என்ன? கொஞ்சமாவது உனக்கு நாலேஜ் வேண்டாம்? அப்படியே அவங்க ஏதாவது கொண்டு வந்து பேப்பர் கொடுத்துருந்தாலும் அதுல என்ன இருக்குன்னு படிக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு தானே? நான் அதை படிக்கவே இல்லை, படிக்காம சைன் போட்டேன்னு சொல்றேன். உனக்கு வெக்கமா இல்லை? இப்படி கேவலமா என்கிட்ட இருந்து சொத்தெல்லாம் என்னை ஏமாத்தி படிச்சதுக்கு நீ தான் வைக்கப்படணும். யாரும் உன்னை வற்புறுத்தி உன்னை மிரட்டி அங்க சைன் போட வைக்கல. அந்த வீடியோல நீ நல்லா தெளிவா தான் சைன் போட்டு கொடுத்துருக்க. அதை நீ படிச்சு பார்த்துட்டு கூட சைன் பண்ணிருக்கலாம். இங்க வந்து எல்லாரும் முன்னாடி மாட்டிட்டமேனு நீ மாத்தி கூட பேசலாம் இல்லையா? எங்க அப்பா கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சு இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. அதை எதுக்கு நான் உனக்கு எழுதி கொடுக்கணும்னு நினைச்சிருக்க போறேன்? இப்ப மாட்டிக்கிட்டேன்னு நான் ஏன் மாத்தி பேசணும்? நான் உண்மையாவே நேற்று அதுல என்ன இருந்ததுன்னு கவனிக்கல. எனக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சு. அந்த நேரத்துல நான் என்னோட ஸ்டாஃப் சொன்னதை முழுசா நம்பிட்டேன். அவ மட்டும் என் கையில கிடைச்சா அவ்வளவுதான். ஹலோ, உன் மேல தப்ப வச்சுக்கிட்டு உன் ஆஃபீஸ் ஸ்டாஃபை திட்டி ஒன்றும் ஆக போறதில்ல, ஓகேவா? சார், நீங்க வக்கீல் தானே சார்? என்ன சார் அமைதியா இருக்கீங்க? நான் தான் சொல்றேன்ல சார், நான் நேற்று ஏதோ
தெரியாம சைன் போட்டேன் சார். நான் அதுல என்ன இருக்குன்னு படிக்க கூட இல்லை. நான் படிச்சிருந்தா நான் ஏன் சார் உங்களுக்கு எழுதி தர போறேன்? அவங்க யாருன்னு நான் முன்ன பின்ன பார்த்தது கூட இல்லை சார். ப்ளீஸ் சார், அவங்க என்னை ஏமாத்தி என்கிட்ட இருந்து சொத்தை வாங்குறாங்க சார். இதெல்லாம் தப்பு தானே சார்? இங்க பாருப்பா தம்பி, அவங்க மிரட்டினதுக்கோ இல்ல நீ அங்க பயந்து ஃபீல் பண்ணி போட்ட மாதிரியோ அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ்ல ஒண்ணுமே கிடையாது. நீ நார்மலா தான் சைன் பண்ணி கொடுத்துருக்க. அதை படிச்சு பார்க்க வேண்டியது உன் பொறுப்பு. நீ படிச்சு பார்க்காம சைன் போட்டது உன் மேலதான் மிஸ்டேக். சட்டத்துக்கு தேவை ப்ரூஃப் தான். இவங்க கிட்ட நீ சைன் போட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அவங்க நீ சைன் போட்டப்ப வீடியோவும் எடுத்து வச்சிருக்காங்க. இதுக்கு மேலே என்னப்பா பண்ணணும்? நீ தான் அந்த இடத்துல கொஞ்சம் தெளிவா இருந்திருக்கணும். நீ கவனக்குறைவா இருந்து உங்க அப்பா இத்தனை வருஷம் சேர்த்து வச்ச சொத்தை இப்படி அழிச்சிட்டியப்பா. உங்க டிராமாவெல்லாம் கொஞ்சம் வெளியே போய் பண்ணிக்கோங்க. இப்போ இது என்னோட வீடு. என்னோட வீட்டுக்குள்ள இப்படி யாரும் அழுதுட்டு இருந்தா எனக்கு பிடிக்காது. வடிவு, வடிவு, நீ செய்யறது ரொம்ப பெரிய தப்பு. இப்படிலாம் செய்யக்கூடாது வடிவு. ஒருத்தரை ஏமாத்தி இப்படி அவங்க சொத்தை அபகரிக்கிறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? இங்க பாரு சண்முகம், இந்த பாவம் புண்ணியம் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெருசு கிடையாது. அப்படி பார்த்தா உன் காலில் விழுந்து நான் கெஞ்சிருக்கேன். எனக்கு நீ பாவம் பார்த்திருக்கியா? இல்லைல்ல. அப்புறம் என்ன, உன் குடும்பத்தை கூண்டோட அழிக்கணும் அப்படின்னு பல முயற்சி பண்ணேன். என்னால முடியாததை என் தங்கச்சி சாதிச்சிட்டா. அவ்வளோதான். நான் இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. எப்படியோ உன்னை பழி வாங்கிட்டேன். எனக்கு அது போதும். பை த வே முருகன், நான் சண்முகத்தை தான் பழி வாங்கணும்னு நினச்சேன். கடைசியில் நீயே உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவன் பையனுக்கு உன் பொண்ணை கட்டி கொடுத்துட்ட. அதனால நீயும் உன் பொண்ணும் சேர்ந்து இதில் கஷ்டப்படுறீங்க. வெளியே போங்க.